நாமும் தொடரப் போகிறோம். வாழ்வுக்கான பயண பாதை நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தியானிக்க வந்திருக்கும் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். ஆடம்பர மேள தாளங்கள், வான வேடிக்கைகள் முழங்க பட்டாடையுடன் பவனி வரும் அரசரோ அரசியல் தலைவரோ வரும் பவனி அல்ல. இது எளிமையாக இரத்தம் சிந்தி மீட்டவரின் புனித பயணத்தை நினைவு கூறும் பவனி. நம் வாழ்க்கை பயணத்தை ஏழை எளிய மக்களுக்கு புத்துயிர் அளிப்பவராகவும், பகைமை களைந்து பசும் குறு தோலைகளை போன்று பிறர் வாழ்விற்கு பசுமையாகவும், இளம் சிறார்களை நல்வழி பாதையில் நடத்தி அவர்களின் முன் மாதிரிகளாகவும், முடங்கி கிடக்கும் முதியோர்களின் முதுகெலும்பாகவும் வாழ வேண்டும். வெளிவேடக்காரர்களாக வாழாமல் இறை இயேசுவில் முழு அன்பில் மூழ்கி அனைத்து குடும்பங்களோடும் ஏற்றத்தாழ்வு பாராமல் அன்பை பகிர வேண்டும். மகளே சீயோனே மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேமே மகிழ்ந்து ஆர்ப்பரி என்று செக்கரியா நூலில் குறிப்பிடுவது போன்று பிறருக்கு மகிழ்வினை வழங்குவோம். மகிழ்வான பயணத்தை பிறருக்கு கொடுப்போம். வாருங்கள். கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தவக்கான தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை பண்படுத்திய பின்பு நம் ஆண்டவரின் பாஸ்கா மறை நிகழ்ச்சியின் தொடக்கத்தை திரு அவையோடு இணைந்து நாம் இந்நாளில் கொண்டாட கூடியிருக்கிறோம். பாஸ்கா மறை நிகழ்ச்சி ஆண்டவருடைய திருப்பாடுகளை உயிர்த்தெழுதலையும் குறைக்கின்றது. பாஸ்காவை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்கு எழுந்தருளினார். எனவே மீட்பளிக்கும் இந்த வருகையை நாம் முழு விசுவாசத்துடனும் பக்தியுடனும் நினைவு கொண்டு ஆண்டவரை பின் சொல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையில் பங்கு கொள்ளும் நாம் உயிர்ப்பிலும் முடிவில்லா வாழ்விலும் பங்கு பெறுவோமாக. இப்பொழுது குழந்தோடைகள் மந்திரிக்கப்படுகின்றன. மன்றாடுவோமாக. என்று முள்ளையில்லா வல்ல இறைவா, இந்த குருத்தோலைகளை ஒரு ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக அவரோடு புதிய எருசலேமுக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 29 முதல் 40 முடிய. இயேசு ஒலிவத்தோப்பு மலைக்கு அருகில் இந்த பெத்தகை, பெத்தானியா இந்த ஊர்களை அடைந்து வந்தபோது சீடருள் இருவரை அழைத்து, எதிரே இருக்கும் ஊருக்கு போங்கள். அதில் நுழையும் போது இதுவரை யாரும் ஏதாவது கழுதை குட்டி ஒன்று கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் அவிழ்த்தீர்கள் என்று யாராவது உங்களை கேட்டால் அவரிடம் இது ஆண்டவருக்கு தேவை என்று கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் சொன்னபடியே கண்டனர். அவர்கள் கழுதை குட்டியை அவிழ்த்த போது அதற்குரியவர்கள் கழுதை குட்டியை ஏன் அவிழ்த்தீர்கள் என்று அவர்களை கேட்க, இது ஆண்டவருக்கு தேவை என்றனர். அக்குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து தங்கள் போர்வைகளை அதன் மேல் போட்டு அவரை ஏறச் செய்தனர். அவர் செல்லும் போது வழியில் தங்கள் போர்வைகளை விரித்தனர். அவர் ஒலிவ மரச்சாரலை நெருங்கியதும் சீடர் கூட்டமெல்லாம் தாங்கள் கண்ட புதுமைகள் அனைத்தையும் பற்றி மகிழ்ச்சியோடு உரத்த குரலில், ஆண்டவர் பெயரால் அரசராக வருகிறார் வாழி, வானகத்தில் அமைதியும் உன்னதங்களில் மகிமையும் உண்டாது என்று கடவுளை புகழத் தொடங்கியது. கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உங்களுடைய சீடர்களை கட்டியும் என்றனர்.
அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கூவும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உலகில் எத்தனையோ பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம். அதில் லட்சியத்தோடு உள்ள பயணம் வெகு சில. நமது ஆண்டவர் இயேசு உலகிற்கு வந்தது ஒரு லட்சியத்தோடு தான். தமது பாடுகளை சந்திக்க அவர் துடிச்சலுடன் எருசலேம் நோக்கி பயணம் மேற்கொண்டார். உலக மாந்தருக்கு வழியாய் இருந்து வாழ வழிகாட்டியவர். இயேசுவின் இத்தகைய செய்தினால் சாவின் இருள் சூழ்ந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் வாழ்வென்னும் நம்பிக்கையின் ஒளியை பெற்றுக் கொண்டார்கள். பயனுள்ளவற்றை கற்பிப்பவரும் நாம் செல்ல வேண்டிய வழியில் வழி நடத்துபவரும் நானே என்று ஒளியின் பாதையில் வழி நடத்தியவர் இன்று நமக்காய் இப்பயணத்தை மேற்கொள்கிறார். இப்பவனியில் கலந்து கொள்ளும் நாமும் இயேசுவோடு பயணிப்போம் என்ற மனநிலையில் கலந்து கொள்வோம். அதற்கு நமது இதயங்களை தயாரித்துள்ள மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து பவனியாய் செல்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை பின்பற்றி நாமும் அமைதியோடு புறப்பட்டு பவனியாக செல்வோம். முதலில் விளக்குகளும் திருச்சிலுவையும் தாங்கிய பீடச்சிறார் முன் செல்ல, அதன்பின் அருட்பணியாளர் குருத்தோலை தன் தரத்தில் வைத்து முன் செல்லும். அவரை தொடர்ந்து இறைமக்கள் கூட்டம் பின் சென்று இந்த பவனியை துவங்குவோம். பவனியில் பக்தியோடு இறைமக்கள் பாடப்படுகின்ற பாடல்களை பாடி ஜெபித்து வர அன்போடு வேண்டிக் கொள்கிறேன்.
மன்றோடுவோம். என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையில் எடுத்த காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பெருமையை கண்டுகொண்டு அவரிடம் கற்றுக்கொண்டு உமது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் அன்பில் இறைவனாய் என்று ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வெயிட் பண்ணு. बस இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50. இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நான் செவி கொடுக்க செய்கின்றேன். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்த்தெழவில்லை,
விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடையை பிடிப்போருக்கு என் தாடையை நிந்தனை செய்வோருக்கும் காரி விழுவோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. Yeah.
அந்த காட்சியின் பொருட்டு அவர் எவ்வாறு மாற்றப்படுத்தப்பட்டார் என்பதை திருப்பேருக்கு எழுதிய திருமுகம் வழியாக நமக்கு தெளிவாய் விளக்கி கூறுகிறார். நாமும் துன்பங்கள் வழியாக இறைவனின் ஆட்சியில் பங்கு கொள்ள நம்மை தகுதிப்படுத்த அழைக்கும் இறை வார்த்தைக்கு ஆர்வத்தோடு செவி கொடுப்போம். தூய பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வழியில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதென்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையான கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாமுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய லூக்கா எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 14, 23ஆம் அதிகாரம் 56 முடிய. நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுத்தும் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நிறைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து
இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கின்றான். மாண்ட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதமும் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், அதிகாரம் காட்டுகின்றார்கள், நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரியவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர் பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரேலின் 12 குலத்தவரும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறைப்படுவதற்கும் ஏன் சாவதற்கு நான் ஆயத்தமாக உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுரு, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலைக்கு முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்துக் கொள்ளட்டும், வேறு பை உடையவனும் அவ்வாறே செய்யட்டும். வாழ் இல்லாதவர் தம் மேலுடைய விற்று வாழ் வாங்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டவர் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவ மலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லறி தூரம் விலகி சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்பொழுது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளாய் தரையில் விழுந்தது. அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்த பொழுது அவர்கள் துயரத்தால் சோர்வுக்கு தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவரான யூதாஸ் என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்றார்.
அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாழால் விட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவலர்களையும் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கழுவனை பிடிக்க வருவது போல் நீங்கள் வாழ்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்து நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆனால் இது உங்களுடைய நேரம். இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்துச் சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு கொலையில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டின் உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்பொழுது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதை கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவரோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களை சேர்ந்தவன் தான் என்றார். பேதுரு, இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவரோடு இருந்தார், இவனும் கலீலியன் தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீர் குறிப்பிடுபவரே எனக்கு தெரியாது என்றார். உடனே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நைய புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவன் யார், இறைவாக்கினரே சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்துச் சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியா தானா, எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீர் இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றிதழ் தேவையா, இவன் வாயிலிருந்து நாமே கேட்டோமே என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்துவின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறார், சீசனுக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறார், தானே மெசியாவாக அரசன் என்று சொல்லிக் கொள்கிறார், இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலீலியா தொடங்கி யூதயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறார் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலீலியனா என்று கேட்டார். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்பொழுது எருசலேமில் இருந்து ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாய் இருந்தார். அவர் அருமடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்று நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் ஏதும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும்
மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றத்தை சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்துவிடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கொருவர் பயவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குழுக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறார் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகின்ற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை, ஏனோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவரை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை கண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். விழாவின் போது அவர்களுக்கு என ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் பொழிக, பரவாவை எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரவா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலையை செய்ததற்காக சிறையிடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள், அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் என்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த பொழுது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்று, பிள்ளைகள் பெறாதவரும் பால்படாதவரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு இரண்டு குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அந்த குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டுக் கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தார், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவருமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதரின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியா தானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாக்கியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீ ஆட்சி உரிமை பெறும்போது
என்னை நினைவு கொள்ளும் என்றார். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் சிறை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இப்பொழுது நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக இருப்போம். இதை கண்ட நூற்றுவ தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும் கலிலேயாவில் இருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலைவில் இருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமைச் சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர், தலைமை சங்கத்தாரின் திட்டத்துக்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரை சேர்ந்தவர், இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்வதில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமணப் பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் அமர்ந்திருப்போம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் இந்த வாரத்திலே அவருடைய பாடுகளை நினைவு கூறி அவரோடு பயணிக்க இந்த குருத்து ஞாயிறு நம்மை அழைக்கின்றது. எனவே குருத்தோலை பவனி என்பது இந்த நாளுடைய முதன்மையான அல்லது முக்கியமான ஒன்றாக மாறிவிடுகிறது. இயேசுவுக்கு பயணம் செல்வதோ அல்லது பவனி மேற்கொள்வதோ புதிது அல்ல. அவருடைய வாழ்வில் அவர் சந்தித்த எல்லா வகையான நிகழ்வுகளையும் ஒன்றாக கூற வேண்டும் என்றார். அன்னை மரியாவினுடைய வாழ்வு துவக்கத்தில் இருந்தே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துவங்க ஆரம்பித்தது. தன்னை திருவயிற்றில் தாங்கி இருந்த போதே தன் பிள்ளைக்காக இந்த தாய் பயணம் மேற்கொண்டார். பிள்ளை பிறந்த பிறகு பிள்ளையை காப்பாற்றுவதற்காக பயணங்களை மேற்கொண்டார். எருசலேம் ஆலயத்திற்கு காணிக்கையாக்குவதற்கும் இந்த ஆலயத்திலே கோவில் திருவிழாவிற்கு இந்த பிள்ளையும் அவருடைய தகப்பனும் இந்த அன்னை மரியாளும் பயணப்பட்டிருந்தார்கள். கலிலேய நாடு முழுவதும் இயேசு பயணப்பட்டார். பாலைவனத்திற்கு பயணப்பட்டார். இப்படியாக அவர் ஒரு நாடோடியாக எல்லா இடத்திற்கும் பயணம் மேற்கொள்வது இயேசுடைய முதன்மையான ஒரு செயலாக இருந்தது. எனவே இந்த நாளில் அவர் எருசலேமுக்கு பயணம் மேற்கொள்வது முதன்மையாக இருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் தன்னை மெசியா என்று அறிவிக்காத இயேசு இந்த மக்கள் மெசியா மெசியா என்று சொன்னவுடன் அவர் அதை அனுமதிக்கிறார். இதுவரைக்கும் அவர்கள் மத்தியிலே நழுவி சென்றார், அவர் தப்பி சென்றார். இவர்கள் மீது கல்லெறிய வருகின்ற போது அவரிடமிருந்து அமைதியில் நடந்து சென்ற இயேசு இந்த நாளில் அவருடைய அமைதியெல்லாம் கலைத்து விட்டு
நீங்கள் மெசியா என்று சொல்வதற்கு அவர் அனுமதி வழங்குகிறார். ஏனென்றால் இந்த மெசியா அவருடைய வருகைக்காக அந்த இஸ்ரேல் மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். தாவீதுக்கு பிறகு ஒரு அரசர் வருவான், அந்த அரசர் இந்த ரோமேர்களை எல்லாம் கொண்டுவிட்டு எங்களுக்கு ஆட்சி உரிமை தருவார் என்பதுதான் யூத மக்களுடைய கனவாக இருந்தது. அந்த கனவின் நிறைவாகத்தான் இந்த இயேசுவை ஒரு அரசரை போல இந்த எருசலேமுக்கு அவர்கள் அழைத்து வாரார்கள். ஆனால் இந்த இயேசுனுடைய திட்டம் வேறு, மக்களுடைய பார்வை வேறு. இயேசு தன்னை கொடுப்பதற்காக இந்த பவனியை மேற்கொள்கிறார். இந்த திட்டத்தை, இந்த பவனியை இயேசுவே மிக அழகாக திட்டமிட்டிருந்தார். அந்த கழுதை எங்கு இருந்தது என்று இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் இந்த இடத்திற்கு போக வேண்டும், இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அதை நீங்கள் எடுக்கின்ற போது அவர்கள் இப்படி உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பார்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்று நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று இயேசு அதை தக்கவாறு தயாரித்திருந்தார். இந்த பவனியும் இந்த தயாரிப்பும் எதற்காக என்று நாம் பார்க்கின்ற போது, இதை முதல் வாசகம் எசாயா புத்தகம் 50ஆம் அதிகாரத்தில் வருகின்ற வார்த்தை, அவர் தன் தாடையை பிடிப்போருக்கு தன் தாடையையும் தன்னை ஐயப்படைப்போருக்கு தன்னையும் கொடுத்தார் என்பது போல தன் பலிகளால் அல்லது தன்னை கொடுத்து இந்த உலகிற்கு மீட்பு வழங்கப் போகிறேன் என்பதை உணர்த்துகிறார். அதைத்தான் இந்த 2ஆம் வாசகத்திலும் தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த கடவுள் தன்மையை மட்டுமே வலிந்து பற்றிக் கொள்ளாமல் அவர் மனித தன்மை ஏற்று அடிமை நிலைக்கு தன்னை அர்ப்பணித்து சாகும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னை அர்ப்பணித்தார் சொல்லப்படுவது போல சாவதற்காக இயேசு இந்த பவனியை மேற்கொள்கிறார். யாரும் பயணம் இருக்கின்ற போது நான் சாகக்கூடாது என்று ஜெபிப்பது வழக்கம். ஆனால் இந்த இயேசுனுடைய இந்த பயணம் ஒரு வாழ்வுக்கான பயணமாக இருக்கிறது. எனவே வாழ்வு பெறுவதற்காக, இந்த உலகு வாழ்வு பெறுவதற்காக இயேசு இந்த குருத்தோலை பயணத்தை அல்லது பவனியை மேற்கொள்கிறார். இதில் நிச்சயமாக இவருக்கு வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமா, இந்த மக்கள் இவரை ஏற்றுக்கொள்வார்களா என்பது பற்றி கவலை இல்லை. மாறாக இயேசுடைய ஒரே நோக்கம், நான் என்னை கொடுத்து இந்த மக்களுக்கு வாழ்வளிப்பேன் என்பதாகும். எனவே இந்த அழகான ஒரு சூழலில் இயேசு பயணங்கள் மேற்கொள்கிறார், பயணத்தை தானே திட்டமிடுகிறார். திட்டமிட்ட பயணத்தில் தன்னையே அவர் ஒரு தியாக வழியாக மாற்றிய இந்த இயேசுடைய அழகான வாழ்வளிக்கும் பயணத்தில் நாமும் பங்களித்திருக்கிறோம், நாமும் பவனியாக வந்திருக்கிறோம். ஓசன்னா ஓசன்னா என்ற கீதத்தை நாம் மீண்டும் மீண்டுமாக இந்த நாளில் விளங்கி இருக்கிறோம். அன்று அந்த யூத மக்கள் ஓசன்னா என்றால் அந்த யூதர்களுடைய அரசர் வருவார், எங்களை காப்பாற்றுவார் என்பது பொருள்படும் வண்ணமாக நாமும் இந்த நாளில் ஆண்டவரை எங்களை காப்பாற்றும் என்று உறக்க சொல்லி இருக்கிறோம். இதில் இறைவன் கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், நாமும் பயணங்கள் மேற்கொள்வோம். தவக்காலத்தில் திருப்பயணங்களை மேற்கொள்வோம், நடைபயணங்களை மேற்கொள்வோம். ஆனால் இயேசு சொல்கின்ற பயணம், நீ மேற்கொள்கின்ற பயணம் திட்டமிட்ட பயணமாக இருக்க வேண்டும். அந்த பயணம் உன்னை சார்ந்ததாக இருக்கக்கூடாது, அந்த பவனி உன் குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. மாறாக பிறர் வாழ்வு பெறும் பொருட்டு அந்த பவனியோ அந்த பயணமோ இருக்க வேண்டும் என்பதை முதல் சிந்தனையாக தருகிறார். இரண்டாவதாக, யாரெல்லாம் இந்த உலகில் பயணப்பட்டிருக்கிறார்களோ, பவனி மேற்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு கடவுள் சொல்கிறார், உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல மாதங்களாக ஒவ்வொரு இடத்திற்கும் பயணப்படுகின்ற இளையோர்கள் உண்டு. அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டேன், பல மருத்துவர்களை பல இடங்களுக்கு பயணப்பட்டு அந்த நோய்கள் நலமாக வேண்டும் என்று பயணம் செய்வது வழக்கம். இப்படியாக ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு கொள்கைக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக மனிதர்களாகிய நாம் பயணப்படுவது, பவனி மேற்கொள்வது வழக்கம். இத்தனைப்பட்ட பவனியிலே, பயணத்திலே இன்று ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் இருக்கிறேன். எனவே இந்த குருத்து ஞாயிறில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயணங்கள் மேற்கொண்டது போல, பயணத்தை தானே திட்டமிட்டது போல, பயணத்தில் தன்னையே அர்ப்பணித்தது போல நாமும் அவரோடு பயணிப்போம். அவருடைய பயணத்தில் நம் பயணங்களை இணைத்துக் கொள்வோம். அவர் நம்மோடு இருப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம்.
நமது தேவைகள் மன்றாட்டங்கள் விண்ணப்பங்களை இறைவன் திருப்பாதம் இடத்திற்கு ஜெபிப்போம். அருள்பெரும் நாயகனே எம் இறைவா, திருத்தந்தை அவரோடு இணைந்து உடல் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் மகிமையால் பலனளிக்கக்கூடியவர்களாக தொடர்ந்து பணி செய்கிற இயேசுவே ஆண்டவர் என்று முழக்கமிட தேவையான இறையருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, வரவிருக்கும் புனிதவார நாட்களில் நாங்கள் எங்கள் பாவங்களையும் பலவீனத்தையும் குற்ற குறைகளையும் களைந்து வழக்கமாக மேற்கொள்ளும் நிகழ்வாக பாஸ்கா விழாவை கொண்டாடாமல் உள்ளத்தில் மாற்றம் நிறைந்தவர்களாய் தூய மனதுடன் உம்மை அணுகி வர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளின் திருவுருவே எம் இறைவா, இந்த அருளிறக்க நாட்களில் தவ முயற்சிகளில் மட்டும் நாங்கள் கவனம் செலுத்தாமல் உள்ளத்தில் மனமாற்றமும் அதன் வெளிப்படாக ஏழைகளின் மட்டில் கவனம் செலுத்தி அவர்களின் வாழ்வு சிறந்து விளங்கிட அந்த மீட்பு சேவையின் வழியாக உம் சீடத்துவ வாழ்வில் அவர்களும் பங்கேற்க தேவையான மீட்பின் அருளை ஒழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே, உம் திருமகன் கற்பித்த அன்பு, மன்னிப்பு, இரக்கம் இவற்றின் வழியாக மத வன்முறைகள், கலவரங்கள், குழப்பங்கள் ஆகியவைகளுக்கு உச்சிப்புள்ளி வைத்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ இறையருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, இன்று உலகளவிய நவீன வளர்ச்சி என்ற பாதையில் வளர்ந்த நாடுகளின் பொருளாதார தாக்கத்தில் சிக்கி தவிக்கும் ஏழை நாடுகளின் வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார நெருக்கடிகள், ஊழல், லஞ்சம், தீவிரவாத அச்சுறுத்தல்களில் இன்று வாழ்வை இழந்து தவிக்கும் ஏழை மக்களின் மீது உமது அளவு கடந்த இரக்கத்தினால் இத்தவகால அருள் வளங்களை பெற தேவையான உமது வல்லமையை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது பிள்ளைகளாக நாங்கள் முன்னெடுத்த உம்மை நோக்கி மன்றாடிய மன்றாட்டுகளுக்கு செவிசாய்க்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில் நாங்கள் வேண்டுகின்ற வேண்டல்களுக்கும் செவிசாய்த்து அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே ஒப்பு கொடுக்கிற இந்த வழி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாக படிமன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஊரே திருமகனின் பாடுகளா நீர் என் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதா எங்கள் செயல்களால் உயர்ந்தவர்களாயினும் இந்த ஒரே வழியினார்களா உமது இரக்கத்தை முன்கூட்டி நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாள் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய சேதுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநியாய தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் மாற்றியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்த்து உம்மை புகழ்ந்து போற்றிய கழித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகும். ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் இவ்வாறு உம் திருமகனான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுமரவாக அவர் படித்தவாறை இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தாம் சீடர்கள் அனைவருக்கும் விழித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பொன்னுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து வென்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கின்னும் இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளை வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வினேற்றத்தையும் நான் நினைவுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வரியை நன்றி செலுத்தி உமக்கோப்பு கொண்டிருக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கை கண்ணோக்கியருடன் கொண்டாடுகின்றோம். இப்பலியினால் உள்ளக்கரி திருவுள்ளவானே இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருரத்தால் ஊட்டங்கள் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்யும். இதோ இவரே எங்களை உமக்கு என்னும் காணிக்கையாக்குவாரா. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எம் மண்ணின் மறைசாட்சி புனித தெய்வ சகாயம், எம் பங்கின் பாதுகாவலர் தூய யாகப்பர், அவருக்கு காட்சியெழுந்து அவரை திடப்படுத்திய தூண் அன்னை மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்று தகுதியுடையோர் ஆவோமாகும். இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு உறவாகும் என வழி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்கும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருவையை சிறப்பாகும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், திருத்தொண்டர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார். நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கிற குடும்பத்தின் வேண்டலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தலும் கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உதவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியார் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து வருகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரிடத்தில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்க பெற்று இறைவழிப்பிடையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து பாடுவோம். தூயது என போற்றம் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு தலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரின் அமைதிக்காக மௌனமாக வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகு அமைதி பெற வேண்டும் என்பதற்காக இது நீ பவனியை மேற்கொண்டீர். உமது பவனியின் வழியாக ஆர்ப்பரிப்பும் ஆடம்பரமும் மேலதாளங்களும் இல்லாத ஒரு அமைதியின் பயணத்தை நீர் மேற்கொண்டீர். அதன் வழியாக அந்த எருசலேம் நகரம்
அங்கு வாழ்கின்ற மக்களும் ஏனைய உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களும் அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக உண்மையை கையெழுத்தேன். இந்த நேரத்தில் இந்த பாடகனுடைய பெரிய வாரத்தினுடைய முதல் நாளாகிய இந்த நாளில் நாங்களும் அதே அமைதிக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற நாங்கள், பல்வேறு நிலைகளில் முயற்சித்துக் கொண்டிருக்கிற நாங்கள், இது என் வாழ்வில் நடந்தால், எனக்கு கிடைத்தால், இது என்னுடைய வாழ்வில் நிகழ்ந்தால் நலமாக இருக்குமே என்று பல்வேறு பயணங்களை ஒவ்வொரு நாளும் நிதர்நிதம் மேற்கொண்டு கொண்டிருக்கிற எங்களுக்கு உமது அமைதியை தான், எங்கள் உள்ளத்தில் உமது அமைதி வந்து தங்குவதாக, எங்கள் உடலில் உமது அமைதி எங்களோடு இருப்பதாக, எங்கள் ஆன்மா என்று உமது அமைதியில் இழைப்பாததா. அதோடு நாங்கள் வாழ்கின்ற இல்லங்களிலும், நாங்கள் பவனி வந்த எல்லா இடங்களிலும் உமது அமைதியை விதைக்க செய்யும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியில் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோம். பின்னாடி பேஸ் பக்கத்துல எங்கள் இயேசுவே
மகனே இரக்கம் பொழிந்தவரே இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியே செய்த பிறரன்பு சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக நற்செய்தி விதைகளை நாடு வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உமருள் எம்மை மாற்றுவதாக தீமை நாட்கள் மறைத்து உம் ஆட்சி நீடித்து ஒளிவு பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விடகம் புதிய மண்டபம் நோக்கிய காத்திருத்தலை மாற்றம் பெறுவதாக யூப்ரி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எங்களை தூக்கி எழுப்புவதாக அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அடிலமைக்க அளிப்பதாக என்றென்று போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென்.
இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், இந்த நாளுடைய வழிபாட்டை பாடுகளில் இந்த குருத்து ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்த திருவழிபாடு குழுவினர், மறைக்கல்வி மன்றத்தினர், பாடவர் குழுவினர், மீனவர் கூட்டமைப்பினர் என அனைவருக்கும் பாராட்டுகளை, நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மாலை 5:30 மணிக்கு அசிசி ஆலயத்தில் வைத்து திரு எண்ணெய் மந்திரித்தல் திருப்பலியானம் நடைபெறும். அது காலை குருக்களுக்கான தியானம் ஆயிரத்தில் வைத்து நடைபெறும். எனவே அத்திருப்பலியில் பங்கெடுக்க விரும்புகின்றவர்கள் பங்கெடுத்து இறையருள் இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணிக்கு நமது ஆலயத்திலிருந்து நடைபயணமாக நடந்து இரச்சகுளம் தூய யூதா ததையு ஆலயத்திற்கு நாம் நடந்து சென்று அந்த ஆலயத்தில் திருச்சிலுவை பாதை செய்துவிட்டு மீண்டுமாக அங்கிருந்து நாம் வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆலயத்தில் திருச்சிலுவை பாதையை நிறைவேற்றிய பிறகு நமது 2 கிளை பங்குகளிலும் மற்றும் நம் பங்கிலும் உள்ள ஒருத்தர் தொகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அதன் அருகாமையில் வாழ்கின்ற 3ஆம் பாலினத்தார் திரு நம்பிகள் இல்லத்திற்கு சென்று அங்கு கல்லூரி படிப்பிற்காக முதலாக படிக்கவிருக்கின்ற அச்சகோதரிக்குரிய கல்விக்கு சிறிது தொகை உதவியாக கொடுக்கப்பட்டு வரும். வருகின்ற புதன்கிழமை மதியம் 3 மணிக்கு ஆலய தூய்மை பணி நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை இந்த ஆலய தூய்மை பணிக்கு அனைத்து பங்கு இறைமக்களும் இணைந்து வந்து தவக்கால பெரிய வியாழன், வெள்ளி மற்றும் உயிர்ப்பு திருவிழா வழிபாட்டிற்கு ஆலயத்தை தூய்மைப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்று இரவு 7 மணிக்கு பெரிய வியாழன் மற்றும் புனித வெள்ளி ஆகிய வழிபாடுகளில் வாசிக்கின்றவர்களுக்கான பயிற்சி வழங்கப்படும். வருகின்ற வியாழன் மாலை 6 மணிக்கு திருவழிபாடானது நடைபெறும். எனவே தக்க தயாரிப்போடு அந்த வழிபாட்டில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி. எனவே அன்று நாம் சுத்த போசனமும் ஒரு சந்தையும் கடைபிடிக்க வேண்டும். அந்த வழிபாடு மதியம் 3 மணிக்கு துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, தவக்கால ஒருத்தல் தொகைகளை நீங்கள் இந்த தவக்காலம் முழுவதும் ஒருத்தல் செய்து, எனவே ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும், எளியவருக்கு நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சேகரித்த தியாக உள்ளத்தோடு சேகரித்து வைத்த உங்கள் ஒருத்தல் தொகைகளை சேகரித்து அன்பிய வாரியாக கொடுத்திருந்தீர்கள். அவை பின்வருமாறு: அன்பியம் 1 ரூபாய் 6010, அன்பியம் 2 ரூபாய் 5200, அன்பியம் 3 ரூபாய் 5600, அன்பியம் 4 ரூபாய் 2210, அன்பியம் 5 1000, அன்பியம் 6 ரூபாய் 6500, அன்பியம் 7 மற்றும் 8 ரூபாய் 8250, மொத்தம் 34,770 ரூபாய் ஆகும். இவை நமது பங்கில் ஏற்கனவே உங்களிடம் கூறியிருந்தது போல அன்பியங்களில் வழியாக உங்கள் அன்பியங்களில் யாரேனும் நிரந்தர நோயாளிகளாக மாதாந்திர நோயாளிகளாக இருப்பின் அவர்களது பெயர்களை அன்பியத்தில் முடிவெடுத்து கொடுங்கள் என்று கேட்டதன் அடிப்படையில் நமது பங்குகளில் இருந்து 3 நபர்கள், அன்பியம் 2 ஒரு நபரும் அன்பியம் 7, 8 ஆகிய அன்பியங்களில் இருந்து 2 நபர்களையும் எடுத்துக் கொடுத்தார்கள். எனவே அந்த 3 நபர்களுக்கும் தலா 7000 வீதமும், நம்மை சார்ந்து நம்மோடு வாழ்கின்ற பிற சமய உறுப்பினர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், எனவே அவருக்கு ரூபாய் 7000, மீதம் இருக்கின்ற தொகையானது ஒரு கேன்சர் நோயாளிக்கு நோய் செலவுக்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய பிறரன்பு பணியை நம் பங்கிலும் நம்மை சார்ந்த பிற சமயத்தவருக்கும் நம்மை சாராத கேன்சர் நோயாளிக்கும் உதவிய அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒருவேளை நீங்கள் இந்த தொகைகளை உங்களிடம் கேட்காமல் இருந்திருக்கலாம், நீங்கள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். எனவே கொடுக்க விரும்புகின்றவர்கள் அவற்றை சேகரித்து உங்கள் அன்பிய வாரியாக அன்பியனுடைய நிர்வாகிகள் வழியாக 2 நாட்களுக்குள், நாளை மறுநாளுக்குள் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் கிளை பங்குகளுடைய உதவி தொகையோடு இவை சேர்க்கப்பட்டு பிற பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கடந்த ஞாயிறு காணிக்கை ரூபாய் 8375 ஆகும். இன்று மாலை 6 மணிக்கு சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பணி செய்வதற்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல பங்கின் இளையோர்கள், இளம்பெண்கள், அன்பியங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த நேரத்தில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மறை மாவட்டத்திலிருந்து சில நபர்கள் வந்து உங்களிடம் அவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு பயிற்சி வழங்குவார்கள். அன்பு இறை மக்களே, இந்த சமூக பொருளாதார கணக்கெடுப்பின் பொருட்டு இது நமது தமிழக ஆயர் பேரவை, தமிழகத்தில் உள்ள எல்லா மறை மாவட்டத்திலும் இந்த பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே குறித்த நாள் முடிவுக்கு வந்துவிட்டது. இருந்த பொழுதும் இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள் இவற்றை முடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்பிய மக்களிடம் ஏதேனும் தகவல்களை கேட்டால் நீங்கள் அவற்றை கொடுத்து அவர்களுக்கு உதவும்படியாக அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். பெரிய வியாழன் வழிபாட்டிற்கு பிறகு அந்த மாலை ஆண்டவரோடு நாம் நம்மை இணைக்கின்ற நேரத்தினுடைய அந்த வழிபாட்டு பட்டியல் பின்வருமாறு: பெரிய வியாழன் இரவு 8:30 முதல் 9 மணி வரை பாடல்கள் இடச்சிறார்கள். 9 மணி முதல் 10 மணி வரை மரியாதை சேனை கோர்வின் இயக்கம். 10 மணி முதல் 11 மணி வரை அன்பிய ஒருங்கிணையும். 11 மணி முதல் 12 மணி வரை பங்கு அருட்பணி பேரவை ஊர் நிர்வாகம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை திருவெளிப்பாட்டு குழு. 7 மணி முதல் 8 மணி வரை அன்பியங்கள் 2 மற்றும் 3. 8 மணி முதல் 9 மணி வரை அன்பியங்கள் 4 மற்றும் 5. 9 மணி முதல் 10 மணி வரை அன்பியங்கள் 1 மற்றும் 6. 10 மணி முதல் 11 மணி வரை அன்பியங்கள் 7 மற்றும் 8. 11 மணி முதல் 12 மணி வரை மறைக்கல்வி மன்றம் பாலர் சிறார் இயக்கம் OCS மாணவ மாணவியர். 12 மணி முதல் 1 மணி வரை உள்நாட்டு மீனவர் சங்கங்கள் இளம் பெண்கள். 1 மணி முதல் 2 மணி வரை புனித வின்சென்ட் போல் சபை திரு இருதய சபையினர். 2 மணி முதல் 3 மணி வரை பொது ஆராதனை. 3 மணிக்கு பொது ஆராதனை முடிந்து நாம் புனித வெள்ளி வழிபாட்டிற்கு கடந்து செல்வோம். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்கு எழுந்திருப்போம். நன்றி உரி மன்றாடுவோமாக. இறைவா, புனித கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதையும் திருமகனின் இறப்பினால் நோக்கி இருக்க செய்த நீ நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடையும் செய்திருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் என்று வாழ்ந்து வாழ்வின்பதே துவங்கியது.
பெற்றும் சாலுகர சின்ன பாடிய பொன்னம் பெற்றும் சாலுகர சின்ன பாடிய கண்ணு போலை பண்பாய் தூக்கி மாறும் கண்ணு போலை பண்பாய் தூக்கி மாறும் ஒசல்லாம் மாறும் பேசுகின் காசை உன்னதத்திலே தாவினை வைத்தறிந்து மிகையான புகழுக்குரிய தூயைக்கு எல்லா தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாது தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.